ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம கெரோசல் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெரோசல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கெரோசல் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க இந்த மாதிரி போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு பண்ணீங்கன்னா அந்த டைட்டில் இருந்து ஒரு ஒரு பாயிண்டா பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்வைப் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எண்டில் வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஒர்க் ஷாப்போ வெபினார்லையோ ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடுக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்லைடுக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜும் இதுவும் கனெக்டட். இந்த இமேஜும் இதுக்கு அடுத்து வரதுல இருக்க இமேஜும் கனெக்டடாக இருக்கும். பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். இந்த பெல்லும் அண்ட் இதுவும் கனெக்டடாக இருக்கும். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் கூட இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜும் அந்த இமேஜோட இது இந்த மாதிரி அடுத்த இதில் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஒரு ஃபீல் வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இதை பார்க்கும்போது. அதாவது ஒரு கண்டினியூட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து கெரோசல் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இது கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் வந்து அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு யூசர் உங்களோட போஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அவங்க படிக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்மளை அங்கே சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா ஒரு போஸ்ட் படிக்க வந்தாங்கன்னா, கரோசலா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, உங்க கன்டென்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு Instagram புரிஞ்சுகிட்டு நெறைய பேருக்கு ரீச் பண்ணும். ஸோ இத எப்படி செய்றதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கால்குலேட்டர் தேவை நமக்கு. ஏன்னா நம்ம டைமென்ஷன் எல்லாமே கரெக்ட்டா பண்ணணும். அதே மாரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து எத்தன ஸ்லைடு வச்சு பண்ண போறோம்னு சொல்லிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கணும். இதுல வந்து ஒரு 10 வரைக்கும் வச்சு பண்ணலாம். ஸ் நம்ம இஷ்டம். ஒரு 5, 6 எத்தன வேணாலும் வச்சு பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 10 பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கெரோசல் ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு லிங்க் ஒண்ணு நான் குடுக்குறேன். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி கன்டென்ட் எடுக்கிறதுக்காக கெரோசல் மேக்கர் ப்ரோன்னு இருக்கும். நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து என்ன டாபிக்லேருந்து நீங்க கெரோசல் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல வந்து என்டர் பண்ணா அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். கேட்டுட்டு அதுவே உங்களுக்கு வந்து கன்டென்ட்ட குடுத்துரும். நீங்க அந்த கன்டென்ட்ட தேவைப்பட்டா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து குடுத்துட்டாங்க. ஸோ கேன்வாவோட சைஸ் வந்து 1080 இன்ட்டு 1080. ஸோ அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டான போஸ்ட் சைஸ். ஸோ இதில் வந்து நம்ம 9 ஸ்லைடு பண்ண போகிறதுனால 9 இன்ட்டு 1080. ஸோ ஈக்குவல் டு 9720 இன்ட்டு 1080. இந்த இந்த டைமென்ஷனை நோட் பண்ணிட்டு நம்ம கேன்வாவில் போயிட்டு கஸ்டம் சைஸில் போயிட்டு வித்தில் வந்து 9720, ஹைட் வந்து 1080. கேனோட வந்து 8000 தான் பண்ண முடியும் மேக்ஸிமம் சொல்லி வருது. ஸோ அதனால வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 9க்கு பதிலாக ஸோ 8 போட்டு பார்ப்போம். 8 போட்டாலும் முடியல. ஓகே. 7. ஸோ நம்ம வந்து 7 ஸ்லைடு வர மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணதுல நிறைய ஒரு 8 இருந்துச்சு. பட் அதில் வந்து 2, 3 நம்ம கம்மி பண்ணிட்டு 7ல பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 7560.
ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ரூலர்ஸ் கைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே கேன்வாவை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்கொயர் ஷேப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போனோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டிசைனை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணதை கிளிக் பண்ணி கார்னரில் வச்சு கரெக்டாக ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா இதான் 1080. இப்போ இந்த லைன் வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. திருப்பி இதை மூவ் பண்ணி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வச்சு மூவ் பண்ணி இன்னொரு லைன். அப்படியே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணாலே கரெக்டாக செட் ஆகிடும். அடுத்து இந்த பார்டர் இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி இழுத்தாலே ஒரு லைன் வந்துடும். அடுத்து திருப்பி இப்படி மூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மவுஸ் பாயிண்ட் மாறுது இல்லையா, ஸோ டபுள் ஏரோ மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து இங்கே வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு. டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 இதாக பிரிச்சாச்சு. 7 இதில் ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 பாயிண்ட் கொடுத்துடலாம். 3வது லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த 7க்கும் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும். நான் வந்து ஒரு கிரீன் பேட்டர்ன் ஒன்று வச்சுறேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் நம்ம சேட் ஜிபிடியில் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்தோம் இல்லையா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ வெஹிக்கிள். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இங்கே டெக்ஸ்ட் இங்கே இருக்கும். அதில் ஹேட் ஹெட்டிங் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸோ இந்த இதில் இந்த அலைன் லெஃப்ட் அலைன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இது வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து 5 பெனிஃபிட்ஸ்னு சொல்லி கொடுக்க போகிறேன் டைட்டில் இதில். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து 5 மட்டும் தேட போகிறேன். ஸோ ஏதாச்சும் இமேஜ் இருக்கும், நம்ம பிடிச்ச இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன்.
டெக்ஸ்ட் வந்து நான் மாற்றிக்கிறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ வெஹிக்கிள். உங்களுக்கு தேவைப்பட்ட கலரும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடுக்கும் இந்த ஸ்லைடுக்கும் ஒரு கனெக்டர் வைக்க போகிறோம். இ வெஹிக்கிள்னு போட்டிங்கன்னா கிராஃபிக்ஸில் நிறைய வரும். ஸோ அதில் டிசைன் எடுத்து இந்த இடத்துல நான் கனெக்ஷனுக்கு வைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று. இந்த கலர் நல்லா தெரியல, ஸோ அதனால விட்டுடலாம். கார் ஒன்று. ஸோ இந்த கார்னரில் தான் வைக்கணும்னு இல்லை, இதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம் நீங்கள். ஜஸ்ட் டிசைனுக்காக நான் ரேண்டமாக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ நம்ம கிளாஸில் ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ரேண்டமாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்வரான்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இதை அப்படியே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணால் இன்னொன்று வந்துடும். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மியான கண்டென்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு டாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம எடுத்து விட்டுடலாம். இதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன், ஸோ எனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல். கலரும் வேறு கலர் வச்சுக்கலாம். ஃபாண்ட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட எய்ம் வந்து நல்லா படிக்கவும் முடியணும், ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்லைடு, காஸ்ட் சேவிங். நான் இதில் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இதில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே ஃபார்மேட்டில் வந்துடும். இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு இதில் கொடுக்குற பாயிண்டில்
ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ நான் சுமார் உங்களுக்கு ஒரு டிசைனுக்காக பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு டிசைன் ஒன்று கண்டென்ட் உங்கள் கிளைண்ட்டுக்காகவும் உங்களுக்காக பண்ணும்போது ஸோ அந்த கண்டென்ட்டை ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கார் எதுலையும் இடிக்காமல் பிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மூணாவது பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ். இல்லைனா நீங்கள் இந்த 3 ஹெட்டிங்கை மட்டும் மட்டும் போடலாம். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்காம ஸோ அடுத்த இதில் நான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து புல்லட் பாயிண்ட் போட்டுக்கலாம். இது நம்ம பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களை கண்டென்ட்டை பொறுத்தது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது உங்கள் கிளைண்ட்டு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எப்படி டிசைன் பண்ணால் ஒரு ஐடியா மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். நாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே எல்லா க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். இதை டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இடிக்கிற மாதிரி சொன்னாலும் இதை மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம கைக்கு இதான் ஃபைனல் பாயிண்ட், 5வது பாயிண்ட். இல்லை 1, 2, 3, 5 அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த பாயிண்ட் எப்படி அந்த ஜென்ரேட் ஆகி வரதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு அதாவது எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக தான் 1லேருந்து 5 வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரேன். ஏன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து அது கொடுக்குறது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், புரியாத இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து புரியாத லாங்குவேஜ்லலாம் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறத வந்து நமக்கு எவ்வளோ தெரியுங்கிறத காட்டுறதை விட நம்மகிட்டேருந்து ஒரு விஷயம் அவங்க கற்றுக்கணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்து இந்த பேஜ் வந்து இது வந்து கால் டு ஆக்ஷன். ஸோ இதில் வந்து ஃபாலோ வச்சுக்கலாம். நான் ரொம்ப இது சிம்பிளாக பண்ணுறேன். இன்னும் நீங்கள் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நான் எடிட் போகிறேன். அதில் வந்து அட்ஜஸ்ட் இருக்கும். அட்ஜஸ்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான். ஸோ நமக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறதுக்கு. இது கிளியராக தெரியல எனக்கு. ஃபாலோவர்ஸ்ன்னு போட்டு இது வந்து ஒரு இவி பைக் விற்கிற கம்பெனிக்கு நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு நான் பண்ணுறேன் இது. ஸோ அதனால்
டு புக் ஏ டெஸ்ட் ரைடு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியோட லோகோ வைக்கணும். ஸோ நான் இந்த லோகோ வச்சுக்கிறேன். லோகோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா பேஜில் வச்சுருங்க. அதே மாதிரி இனி ஏதாச்சும் நீங்கள் கம்பெனியோட வெப்சைட் அதெல்லாம் போடணுன்னாலும் இங்கே வந்து கீழே வந்து போட்டுக்கலாம். டாட். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதில் நீங்கள் சின்ன சின்ன இமேஜஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேறு வைக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். நம்ம ஷேரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸு. இதில் வேறு எதுவுமே மாற்றாதீங்க. பிஎன்ஜியில் இருக்கு. ஓகே, எனக்கு டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆனோடனே இதை வந்து ஒரே இமேஜை வந்து அப்லோட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நான் இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து டவுன்லோட் ஆனதில் வந்து தெரியாது. இதுவே நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எலமெண்ட்ஸில் போயிட்டு லைன் இருக்கும். ஸோ இந்த லைன் எல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இதில் வந்து இந்த லைன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து டிசைனில் வந்து தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மார்ஜினில் வர லைன் வந்து இது வந்து டிசைனில் வந்து தெரியாது, ஹிடனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜை வந்து கட் பண்ணணும். ஸோ 7 ஸ்லைடை வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ண இமேஜை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டோட பேர் வந்து பைன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. நான் அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னே வெர்டிகலாக ஹாரிசாண்டலாக கேட்கும். நம்ம ஹாரிசாண்டல் வச்சுக்கலாம். இதில் வந்து எத்தனை கட்டுன்னு கேட்கும். 7 கட்டு மொத்தம். இமேஜ் குவாலிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் இமேஜ் கொடுங்க. ஸோ எல்லாமே கட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கட்டு. ஸோ ரெண்டாவது வந்து ஸோ 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இமேஜையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். 3, 4,
5, 6, 7. ஸோ 7 இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதுக்கான கேப்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் ChatGPTல கொடுத்தாங்க இல்லையா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இந்த கன்க்ளூஷனையும் எடுத்து கூட நீங்கள் வந்து கேப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் போடுறதுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸ்க்கோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரோசல் மினிமம் ஒரு 5, 6 ஒரு 5 ஸ்லைடு மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.